முதலாவது நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் யாருக்குமே 100% நம்பிக்கையோடு நடந்துவிட முடியாது. 100% நாம் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப, அவரது எண்ணங்களுக்கு ஏற்ப, அவரது சிந்தனைகளுக்கு ஏற்ப 100% திருப்தியாக எங்களால் வாழ்ந்துவிட முடியாது. அவர் திருப்திப்படுவாரா இல்லையான்றது இரண்டாவது. எங்களால் அவ்வாறு என்ன செய்ய முடியாது, வாழ்ந்துவிட முடியாது. எங்களால் வாழ்ந்துவிட முடியாது என்று சொன்னால் எமக்கும் இன்னொருவரால் வாழ்ந்துவிட முடியாது. எங்களாலே இன்னொருவருக்கு என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரி வாழ்ந்துவிட முடியாது அப்படின்னு சொன்னால் எங்களோடும் பிறரால் என்ன செய்ய முடியாது. 100% நாம் நினைப்பது போன்று, நாம் விரும்புவது போன்று, நாம் உணர்வது போன்று ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வாழ்ந்துவிட முடியாது. அப்படி என்று சொன்னால் 75% தான் ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால், மிச்சமே கவனம் எடுத்தால் 75% தான் புரிந்துணர்வோடு விளங்கக்கூடிய அமைப்பில் நடந்து கொள்ள முடியும். இது எப்ப, மிகவும் கவனம் எடுத்தால். இவரை நம்ம பிரிஞ்சிடக்கூடாது, இவரோட எப்படியாவது சேர்ந்து நடக்கணும், இவரது மனசை உணர்ந்து நடக்கணும் என்று சொல்லி ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால் அவருக்கு உச்சகட்ட ரிசல்ட் என்ன கிடைக்கும் தெரியுமா? 75% என்ன செய்யலாம், இணங்கி நடக்க முடியும். மற்ற 25 என்ன தெரியுமா? நீங்கள் விட்டு கொடுத்தல், அவர் விட்டு கொடுத்தல், நீங்கள் பொறுத்துக்கொள்ளல், அவர் பொறுத்துக்கொள்ளல் என்பதன் மூலம் மட்டும்தான் உறவுகளை என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும் என்கிற முதல் அடிப்படை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம 100%, அதாவது எவ்வளவுதான் நினைத்து நடந்தாலும் கூட 100% என்ன செய்ய முடியாது, எங்களால் பிறருடைய மனதை திருப்திப்படுத்துகின்ற வகையில் நடக்க முடியாது. நம்ம நினைச்சாலும் ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால் 75% தான் என்ன செய்ய முடியும், திருப்திப்படுத்த முடியும். இதுதான் மற்றவரும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், செய்ய முடிஞ்ச விஷயம். அப்படி என்றால் மற்ற 25 என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்க பொறுத்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது, அனுசரித்து செல்வது, இந்த மாதிரியான விஷயங்களாகத்தான் மற்ற 25 என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நீங்க பார்க்கலாம், பிரியறதுக்கு குடும்பத்தை சேர்ந்து நடத்தல் என்றதுக்கு பின்னால பிரியறதுக்கு யூஸ் பண்றது எதை தெரியுமா? பெரும்பாலானவர்கள் இந்த 25 தான். இந்த 25 தான் ஒரு பூதாகரமாக்கி அந்த விஷயங்களை சொல்லி அவைகளைத்தான், அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களைத்தான் இஷ்யூவாக என்ன செய்வார்கள், கொண்டு வந்து இவராலும் அப்படித்தான் இருக்க முடியும், இவரும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா அதை விளங்கிக் கொள்ளாமல் அந்த 25 விஷயத்தை தான் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய மேற்றாக மாற்றி நான் எப்படி என்ன, அதாவது வாழ்ந்து வருவது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் இதை சரியாக விளங்காதனால எல்லாருமே முனாஃபிக்னு நினைக்கிறான். இந்த 25 புரிஞ்சு கொள்ளாதனால எவனுமே நம்பிக்கை இல்லாதவன் தான், எவனையுமே நம்ப முடியாது, எல்லா உறவும் போலிதான். என்ன காரணம்? இந்த 25% இருக்குது, இது இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு இயல்பை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் பார்வையில் என்ன, அது ஒரு பெரிய பிரச்சனை. இயல்பை, அதாவது உலகத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டுமல்ல, தீர்வில்லாத சில பிரச்சனை இருக்கின்றதே ஒரு பெரிய தீர்வு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது ஒரு பகுதி, சில தீர்வில்லாத பிரச்சனைகள் உலகத்தில் உண்டு என்று ஏற்றுக்கொண்டாலே அதை என்ன செஞ்சிடும், அது காணாம போயிடும். தீர்வில்லாத பிரச்சனைகள் சிலது உண்டு உலகத்தில், அவைகளை நம்ம அனுசரித்து புரிஞ்சு கொண்டாலே அது ஒரு பிரச்சனையாவே நமக்கு என்ன செய்யாது, படாது. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில் என்ன செய்யறோம், உண்மையே சொல்ல போனா உலகத்தில் பெரியோர் பிரச்சனையாக ஒரு மனிதன் எடுக்க வேண்டியது மௌத்தை தான். இவ்வளவு ட்ரை பண்ணி வேலையை நம்ம 60ல போயிடுவோம் நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரியோர் பிரச்சனை உலகத்தில். அது யாருமே பிரச்சனையா எடுப்பதில்லையே, அது தீர்க்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டவுடன் அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் என்னது இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது போல வாழ்க்கையில உண்மையிலேயே இது பிரச்சனை என்று நம்ம முடிவெடுக்கக்கூடிய 1000 விஷயங்கள் உண்டு. ஆனா அவைகள்லாம் நமக்கு பிரச்சனையாகவே படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அது தீர்க்க முடியாத முடிவுக்கு நம்ம வந்து விட்டதனால, இது தீர்க்க முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டதனால் அதை நமக்கு பிரச்சனையாகவே என்ன செய்வதில்லை, தென்படுவதில்லை. இதே மாதிரி தான் இந்த 25%. இந்த அடிப்படை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எங்களாலும் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாலும் யாருக்கும் 100% நடந்துவிட முடியாது. அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எங்களுக்கு 100% என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. 100% முயற்சி எடுப்பவரால் 75 விதமான ரிசல்ட்டை தான் என்ன செய்ய முடியும், கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஒரு 25% என்ன செய்யும், நாம் பொறுத்து விட்டு கொடுத்து செல்வதில் தான் என்ன செய்யும், இந்த உறவுகள் பேணி நடத்தப்படும் என்பதை அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் குடும்ப வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட அவசரமா கட் பண்ணிட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். 20 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தேன், 30 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தேன் எல்லாம் சொல்லிட்டாலும் சரி, அதை என்ன செய்யுது, அதுக்கு ஒரு ராபித்தா உண்டு இல்லை, இணைக்கிறதுக்கான ஒரு உலகியல் ரீதியான ஒரு கனெக்ஷன் உண்டு இல்லைன்றதுனால அது பிரிஞ்சு போயிடும். ஆனா இந்த கணவன் மனைவியா சேர்றாங்க தானே, கணவன் மனைவியா சேர்ந்தவுடன்
ஆரம்ப 2-3 மாதங்களுக்கு நீங்க பார்க்கலாம் அல்லாஹு தஆலா எனக்கெனவே படைத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கணவன் சொல்லிக் கொள்வான். எனக்கெனவே படைத்தான்னு மனைவி சொல்லிக் கொள்வா. எது வரைக்கும்? 3 மாசம். ஏன் 3 மாசம் சொல்றாங்க தெரியுமா? இவனும் அட்ஜஸ்ட் பண்றான், அவனும் அட்ஜஸ்ட் பண்றான். இவனும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நடந்து கொள்றான் இந்த 3 மாசம். அதனாலதான் எனக்கெனவே படைச்சன மாதிரி இவன் நினைக்கிறான். இவன் அவளை என்ன நினைக்கிறான்? எனக்கெனவே படைத்த ஒரு கணவன் நினைக்கிறான். என்ன காரணம்? 2 பேர்கிட்ட வேறு வேறு குணங்கள் இல்லாமல இல்ல, அந்த 3 மாதத்துல பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு பிறகு பண்றது இல்ல. அந்த 3 மாதத்துல என்ன அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா பெத்த தாயை ஆச்சரியப்படும், ஏன மகன் தானா இவன், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் 2 பேரும் செய்து கொள்வார்கள். அப்படி செய்து கொள்வதனால அவருடைய கோபத்தை இவன் மதிக்கிறான், இவருடைய கோபத்தை அவங்க மதிக்கிறாங்க, எல்லா விதத்திலும் விட்டு கொடுப்பாங்க நடக்கும். ஏண்டா அந்த அன்பு பாசம், இப்பதான் குடும்ப வாழ்க்கையில இணைந்திருக்கிறோம், உலகமே இதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிற மாதிரியான சிந்தனையில இருக்கிறதுனால எதுவுமே ஞாபகத்துக்கு வராம தாய் தந்தை பெற்றோர்கள் குடும்ப உறவு எல்லாத்தையும் உதறிட்டு அதுல இணைந்திருப்பதனால எல்லா விட்டு கொடுப்பு நடக்கிறதுனால நம்ம 2 பேருக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி என்ன செய்வாங்க நினைப்பாங்க. அதுக்கு பின்னால 4வது மாதம் உண்டு ஸ்டார்ட் ஆகும். அப்ப இங்க குறைஞ்சிட்டு வரும், எது அட்ஜஸ்ட்மெண்ட் குறைஞ்சிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் குறைஞ்சோடனே ஒவ்வொரு சின்ன விஷயங்களை ஏற்கனவே என்ன சொல்லிப்பான், நீ சமைக்காட்டியே பரவாயில்ல, ஹோட்டல் போது நம்மளுக்குன்னு சொல்லியிருப்பான், விளங்கிட்டா? அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனா அதைத்தான் அடுத்த வருஷம் மிகப்பெரிய பிரச்சனையா அவன் என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். அப்ப என்ன காரணம்? அது எங்க அவனால அட்ஜஸ்ட் பண்ண அதாவது முடியுமோ அந்த இடத்துல 2 பேரும் ஒற்றுமை என்கின்ற ஒரு சிந்தனை என்ன செய்யுது, அங்க ஒரு உணர்வு ஒன்று உருவாகுது. எங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம்னு முடிவு வந்துட்டோமோ அல்லது வேறொரு வெறுப்பு, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவர்களும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்றாங்களே, விட்டு கொடுக்குறாங்க, அதை பார்த்து இவனு விட்டு கொடுக்குறான், அங்க பிடிச்சோன்னா இவனு பிடிக்கிறான். இப்படியான ஒரு நிலைமை வந்தவுடன் எதெல்லாம் பிரச்சனை இல்லையோ, எதெல்லாம் திருமணத்துக்கு முன்னால் அதில் ஒரு மேட்டர்ல இது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை எல்லாம் சொல்லிப்பாங்க. ஆனா 3 மாதத்துக்கு ஒரு அவைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையா என்ன செஞ்சிருக்கும், பேச்சுவார்த்தையில வந்து நிற்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? 2 பேருடைய குணமும் மாறல, ஏற்கனவே உள்ள விட்டு கொடுப்பை விட்டு கொடுத்துட்டாங்க. எதை? விட்டு கொடுப்பை அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள். விட்டு கொடுப்பை விட்டு கொடுத்தா பிடிவாதம் என்ன செஞ்சிடும், வந்துருன்னு அர்த்தம். இதனாலதான் ஒரு பெரிய பிரச்சனை அங்க உருவாகுவதை நீங்க குடும்ப வாழ்க்கையிலேயே என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதே 3 மாசம் உங்களுக்கு திருப்பி வரும். எப்ப தெரியுமா? 6-7 வருஷத்துக்கு பிறகு. 6-7 வருடத்துக்கு பின்னால் என்ன நடக்கும்டா, இவங்க அப்படித்தான், இவர் இப்படித்தான் அப்படின்ற முடிவுக்கு வந்த பின்ன அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தொடரும், அதே மாதிரி வாழ்க்கை சரியாகிடும். அதே மாதிரி என்ன வாழ்க்கை திருப்பி பேலன்ஸ் ஆகி யாருமே மாறல, இவங்களும் மாறல அவர்களும் மாறல. என்ன நடந்ததுன்னா மறுபடியும் அந்த பழைய விட்டு கொடுப்பு போராட்டத்துக்கு பின்னால பழைய விட்டு, இதுக்கு 2க்கு இடையில இந்த 2வது 3வது வருஷத்துல சிக்கினா தான் விவாகரத்து. இது அப்படியே கொஞ்சம் அப்படி ஒருத்தர் ரன் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னா ஒரு 8வது 9வது வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி அதே பழைய அந்த பள்ளத்துக்கு வந்திருக்கும், பள்ளத்துக்கு அதே மாதிரி போய்கிட்டு. காரணம் விட்டு கொடுப்போம். நீங்க வாழ்க்கையில நிறைய இடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு உங்களோட நிறைய நண்பர்கள் நிக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் மற்றவர்களை விட தூய்மையானவர்கள் அர்த்தம் அல்ல. நீங்க அவருக்கு நிறைய விட்டு கொடுத்தீங்க, அவர் உங்களுக்கு நிறைய விட்டு கொடுத்தாரு, வேற எதுவுமே இல்லை. அதே பிழை எல்லாரும் செஞ்சுக்கிறான். நீங்களும் அவருக்கு அதே பிழை செய்திருக்கிறீர்கள், அவர்களும் உங்களுக்கு அதே பிழையை செஞ்சுக்கிறான். யாரெல்லாம் விலகி போனார்களோ சில பொழுது அவர்களை விட பெரிய பிழைகளை இவர்கள் செய்திருப்பார்கள் உங்களோடு இருந்து கொண்டு. நீங்களும் அவர்களுக்கு செய்திருப்பீர்கள். ஆனா இவனும் விலகல, நீங்களும் விலகல. என்ன காரணம்? விட்டு கொடுப்பு. எனவே வாழ்க்கையில உறவை பேணுதல் என்பதில் 25% 100ல 25% எதுல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் விட்டு கொடுப்பு என்பதில் தான் நடக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சில விசாரிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்று சில விஷயங்கள் உண்டு, அது ஒரு புறம் இங்க. ஆனால் பெரும்பாலானவைகளில் நீங்க முதலாவது கடைபிடிக்க வேண்டிய பிரதானமான அம்சம் எது தெரியுமா? அஹ்சின் இலா மன் அஸாஅக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு யார் முரண்பட்ட முறையில் நடந்து கொண்டாரோ, மனவழிக்கு நடந்து கொண்டாரோ, அதாவது ஒரு முறையான முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் மிக பிரதானமான விஷயம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம். யார் உங்களுக்கு தவறு செய்தாலும் சரி அவர்களை நீங்க நலவை கொண்டு அதை டிஃபெண்ட் பண்ணுங்க, நல்லதை செஞ்சு அதை என்ன செய்யுங்க, நீங்கள் தடுத்து விடுங்கள். உங்களுக்கும் எவருக்கும் இடையில் பகைமை இருக்கிறதோ அவர் உற்ற நண்பன் போல் ஆகிவிடுவார், அவர் உற்ற நண்பன் போல் ஆகிவிடுவார். வமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹவ்லின் அதீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா?
மிகப்பெரிய பொறுமைசாலிக்கு தான் இந்த மனம் கிடைக்கும். மிகப்பெரிய சந்தர்ப்பம் உள்ளவனுக்கு, அதாவது மிகப்பெரிய வாய்ப்பு அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹு தாலாவை என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரியான நிலை. இதனால தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியவரா யார் இருப்பாரு? தலைவர். உலகத்திலேயே மிகப்பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியவராக யார் இருப்பாரு? தலைவர். அப்பதான் கீழே உள்ள நிறைய மக்களை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? தக்க வைத்துக் கொள்ள முடியும். அவரை இவற்றையும் கேட்கணும், இவற்றையும் கேட்கணும். அவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு பெரிய சிறப்பு சொல்வார்கள். என்னன்னு சொன்னால், ஒவ்வொருவரும் நினைப்பார்களாம் முஆவியா என்னது ஆளுது, முஆவியா என்னுடைய நபர், நான் சொன்னா கேட்கிற நபர் என்று அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்வார்களாம்? நினைப்பார்களாம். அப்படின்னா அந்த அளவில் மக்களை புரிந்து கொண்டு நடந்தவர். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உறவு வேணும் என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டுமாக இருந்தால், நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அது குடும்பமாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். பேண வேண்டும் அப்படி என்று சொன்னால், நீங்க என்ன செய்ய, உங்கள் உள்ளத்துடைய அந்த குணத்தை அல்லாஹு தஆலா சொல்ற இடத்துக்கு வளர்த்துக்குங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு. யார் பொறுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது கிடைக்கும் என்றார். வமா யுலக்காஹா இல்லது ஹத்தின் அதீம். யாருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்தான் இதை என்ன செய்வார்? பெற்றுக்கொள்வார். அந்த இடத்துக்கு நாங்க வந்துட வேண்டியது. மற்றவர்கள் விட்டு கொடுக்க கஷ்டப்படுறாங்கன்னா நாங்க விட்டு கொடுக்கிற இடத்துக்கு என்ன செய்ய வேண்டியதா? வந்துட வேண்டியது. நிறைய உறவுகளை பேணி நடக்கலாம். பிரச்சனையே அல்ல அந்த இடத்துல பிரச்சனையை பேசி இது எப்படி தீர்ப்பது, இது எப்படி தீர்ப்பது, அதல்ல, நிறைய விட்டு கொடுப்போம்.